தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அதிமுகவிற்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்திருக்கிறார் பிரதமர். அதிமுக என்ற கட்சியின் பெயரை ஒரு இடத்தில் கூட அவர் உபயோகிக்கவில்லை. திமுக, காங்கிரஸ், பிஜேபி, என்டிஏ என்ற வார்த்தைகளை பயன்படுத்தியே அவருடைய இந்த முதல் உரை தேர்தல் பிரச்சாரத்துக்கான உரை என்பது அமைந்தது. தமிழகத்தில் பாஜக என்டிஏ அரசு அமைய வேண்டும் என்பது போன்ற பேச்சு அவருடைய பேச்சாக இருந்தது. இதற்கு முன்பாக பேசிய எடப்பாடி பழனிசாமி 210 இடங்களில் என்டிஏ ஆட்சி அமையும், ஆட்சி இடங்களை பிடிக்கும், அதில் பெரும்பான்மையான இடங்களை அதிமுக பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என பேசியிருந்தார். நிறைவு உரையாற்றிய பிரதமர் அதிமுக என்ற கட்சியின் பெயரை கூட பயன்படுத்தவில்லை. இதற்கு முன்பாக ஆட்சி செய்த எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியை விடுத்து ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி என்று கூட அவர் குறிப்பிடவில்லை. இப்படியாக ஒரு முதல் கூட்டம் என்பது நடந்திருக்கிறது. பல்வேறு ஒன்றிய அரசு மாநிலத்திற்கு என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு நீண்ட பட்டியலை அவர் வாசித்திருக்கிறார். ஒன்றிய அரசுடன் இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு அரசு அமைய வேண்டும் என்பதாக இந்த என்டிஏனுடைய முதல் பிரச்சார கூட்டம் என்பது இருக்கிறது. தமிழ்நாடு மாற்றத்துக்கு தயாராகி உள்ளது என்ற செய்தியை மதுராந்தகத்தில் கூடியிருக்கக்கூடிய மக்கள் உணர்த்துவதாக அவருடைய அந்த பேச்சு என்பது அமைந்தது. பல்வேறு விஷயங்களை, அரசியல் விஷயங்களை பேசியிருந்தாலும் பிரதான கட்சியான அதிமுக குறித்து, அதிமுகவின் கடந்த கால ஆட்சி குறித்த எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி குறித்த எந்த விஷயத்தையும் பிரதமர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. கட்சிகளின் பெயரை குறிப்பிடும்போது அதிமுக என்ற கட்சியின் பெயரை கூட அவர் குறிப்பிடவில்லை. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியையும் யூபிஏ குறித்தும் பேசினார். பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை தமிழ்நாடு விரும்புகிறது என பிரதமர் குறிப்பிடுகிறார். 3 முறை பிஜேபி என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் என்ற ஒரு கருத்தை பிரதமர் பேசியிருக்கிறார். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி பேசிய நிலையில் ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை அளித்திருக்கிறார் பிரதமர். பாஜக என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் என அவர் தெரிவித்திருக்கிறார். நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 210 இடங்களிலே வெல்லும், பெரும்பான்மையான இடங்களே வெல்லும், அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். तमिलनाडु अब बीजेपी एनडीए की सरकार चाहता है. ये मंच देखिए, आज यहां स्टेज पर एनडीए फैमिली के हमारे सीनियर लीडर्स एक साथ आज तमिलनाडु का भविष्य तय करने के लिए इकट्ठे हुए हैं. நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 210 இடங்களிலே வெல்லும், பெரும்பான்மையான இடங்களே வெல்லும், அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். तमिलनाडु अब बीजेपी एनडीए की सरकार चाहता है. ये मंच देखिए, आज यहां स्टेज पर एनडीए फैमिली के हमारे सीनियर लीडर्स एक साथ आज तमिलनाडु का भविष्य तय करने के लिए इकट्ठे हुए हैं. நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 210 இடங்களிலே வெல்லும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.